நாக் அவுட் பண்ணுறேன் இன்னைக்கு ஐஃபோனை. இது ஐஃபோன் 13 ப்ரோ. அதாவது 1 TB வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட் தரும். பிஸ்னஸ் லோன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தனியாக ஒரு ஸ்கோப் கொடுத்துருவேன். குவைத் அந்த மாதிரி இடத்துலலாம் லேக்ஸில் சம்பளம் கொடுக்குறோம். ஃபோனோட மதர் போர்டு வெளியே போய் டிஸ்பிளே மாற்றணும்னு அவசியம் இல்லை. கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி தரோம். ஒர்க் பண்ணிட்டு கோர்ஸும் கற்றுக்கிறீங்களா? வெரி குட். காம்பனன்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக தெரியுது. ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருவேன். பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது உங்ககிட்ட? கோர்ஸ் நான் கற்றுக்கிறேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அதிகமாக இருக்கும். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் அண்ட் இந்த ஈவினிங்ல சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், அதை வீடியோ பண்றதுக்காக தான் நான் இப்போ வந்து கிளம்ப போறேன். எஸ், ஐ எம் டிராவலிங் டு ரிச்சி ஸ்ட்ரீட் எலக்ட்ரானிக் ஹப் ஆஃப் சென்னை. ஒரு 3 days முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. சென்னை மொபைல் அகாடமி இவங்க கிட்ட இருந்தா மெயில் வந்துருந்துச்சு. இந்த மெயில்ல மொபைல் சர்வீஸ் பண்ற கோர்ஸ் வந்து நாங்க கத்து தரோம் ப்ரோ. அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாசம் நிறைய பேர் லேக்ஸ்ல earn பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்க வந்து இதை கவர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க சேனல்ல இருக்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து யூஸா இருக்கும். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் நீங்க வந்து மெயில் பண்ணி எனக்கு ஒரு ஜாப் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேலை இல்லைனாலும் இந்த கோர்ஸை கத்துக்கிட்டு நீங்க மொபைல் சர்வீஸ் ஷாப்பா இருக்கட்டும், இல்லைனா ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போனாலும் யூ லேர்ன் இட். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸை கத்துக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றோம். என்கிட்ட 2 மொபைல் போன் இருக்கு. எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வாங்கினேன். எதுக்குன்னா வீடியோ ஷூட் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம பர்சனலா நல்லா வச்சுக்கணும்னு நினைப்போம். அட் தி சேம் டைம் பட்ஜெட்லயும் வாங்குவோம். ஸோ இவ்வளோ பிரைஸ் கொடுத்து நம்ம மொபைல் வாங்குறோம். எவ்வளோ பேர் மொபைல் வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த சர்வீஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அத்தியாவசியம் ஆயிருச்சு. இப்போ ஒரு காரா இருந்தாலும் they need to service it. எலக்ட்ரானிக் டிவைசஸ் மொபைல் அதில் தான் வருது. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸா இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைரக்டா ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டு இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறீங்க. நம்ம நல்லா earn பண்ணணும், நம்ம லைஃப்ல நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்றேன். ஸோ மேட்டர் என்ன அப்படின்னா, யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான பணம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பாசிட்டிவான நோட்டை உங்க மைண்ட்ல, எல்லாரோட மைண்ட்லயும் நான் பம்பார்ட் பண்ணிட்டு வாங்க நம்ம போலாம். லெட்ஸ் கோ டு ரிச்சி ஸ்ட்ரீட். ஃபைனலாக 1 monthக்கு அப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. சென்னையில் பயங்கர பிஸியான ஒரு ஏரியா. ஸோ ஃபைனலாக சென்னை மொபைல் அகாடமிக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே 2nd floor நான் மேலே போனோம். மேலே போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். ரிச்சி ஸ்ட்ரீட்டோட பிஸியான ஏரியாவில் நான் இருக்கேன். 2nd floorல நம்ம இருக்கோம்ல ப்ரோ. 2nd floorலேருந்து இங்கே பாருங்க, நான் இந்த வியூ எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஒரு வேலையோட தான் இங்கே வந்திருப்பாங்க. இப்படி ஒரு பிஸியான பிளேஸில் ரொம்பவே பிஸியான ஒரு பர்சன் தான் ஃபைசல் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு 3 days முன்னாடி நான் மெயில் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல, அது வந்து பிரதர் தான் மெயில் பண்ணியிருந்தாரு. சென்னை மொபைல் அகாடமியோட பாஸ். அண்ட் பிரதர், எதுக்காக இந்த சர்வீஸ் கோர்ஸ், அதாவது மொபைல் சர்வீஸ் கோர்ஸை நீங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறீங்க? ஏன்? ஆக்சுவலாக பிரதர், இது ஒரு தொழில் சார்ந்த ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு சொந்த சுய தொழில்னு ஒன்று இருந்தால் எப்போவுமே அது ஹெல்ப்ஃபுல் தான், இருக்குங்களா? ஸோ இதை வச்சு அவங்களால ஒரு சுய வேலைகளை ஏற்படுத்திக்க முடியும். 2வது, இது வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகம் இப்போ. ஏன்னா எல்லார் கையிலையும் ஒரு அத்தியாவசியம் ஆயிடுச்சு. ஒரு ஏரியாவுக்கு 10 ஷாப் இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபுல்லாக அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ்டு? ஆமாம். பேசிக் இல்லை, பேசிக் கத்துருவேன். இது தாண்டினா அட்வான்ஸ் லெவல் என்கிட்ட ட்ரைனிங் இருக்கு, ஓகேங்களா? என் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 50,000. நீங்கள் இப்போ கற்றுத்தர கோர்ஸ் 50,000 நான் கோட் பண்ணுறேன். ஆமாம். ஆனால் இதே வெளியிலலாம் 1.50 2 lakhs வரையும் கோட் பண்ணுறாங்க. ஓகே. நான் வந்து காம்போவாக கொடுத்துருக்கேன். ஒரு கோர்ஸ்க்கும் தனித்தனி ஃபீஸாக இருக்கும் வெளியே. அது எல்லாமே நீங்கள் உள்ள என்னென்ன பண்ணுறீங்கன்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. உள்ள வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். கோர்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து எப்படி? கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது உங்ககிட்ட? கோர்ஸ் நான் கற்றுக்கிறேன், என்ன எங்கேயாச்சும் வேலையில் நீங்கள் சேர்த்து விடுவீங்களா? அது எப்படி? 100% பிரதர். உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா இதே மார்க்கெட்லேயே நிறைய பேர் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் ட்ரெயினர்ஸ் வேணும், சர்வீஸ் மேன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இங்கே வேலை இருக்குது. ஓகே, கூல். ஸோ பிரதர் வந்து கோர்ஸ்
கோர்ஸும் கற்றுக் கொடுத்து இங்கேயே அதுக்கான வேலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து சொல்லுவேன் பிரதர். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே போய் பேசலாம். ஆக்சுவலாக உங்களது ஐஃபோன் என்ன ப்ராப்ளம், ஐஃபோன் வாங்கினேன், உங்களது என்ன ப்ராப்ளம்னாலும் எங்கிட்ட சொல்யூஷன் இருக்குது பிரதர். ஓகே, ஈவன் சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த பேஸ் ஃபுல்லாக அதுதான் மாற்ற முடியுமா? அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வாங்கும் போது 256 GB வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தா 256 ஏன்னா இப்போ இருக்கிற அப்டேட்ஸ் அப்படி. ஆனால் உங்களுக்கு 512 மாற்ற முடியும்னா நாங்கள் மாற்றி தரோம். மாற்றி தருவீங்க? ஆமாம். ஓ மை காட், ஈவன் ஃபோனை கொடுத்தா மாற்றி கொடுத்துருவீங்க? ஆமாம், அது உங்களோட வெர்ஷன்ஸை பொறுத்து. ஓகே, இது ஐஃபோன் 13 Pro அதாவது 1 TB வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். மாற்றி கொடுங்க ப்ரோ, 1 TB வரைக்கும் மாற்றி கொடுங்க ப்ரோ. எனக்கு இதை ஓப்பன் பண்ணி நாக் அவுட் பண்ணுறேன் இன்னைக்கு ஐஃபோனை. இங்கே என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்காங்க? இவங்கெல்லாம் மொபைலில் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கோப் கொடுத்துருவேன். பேர் ஸ்கோப்? ஆமாம், மைக்ரோஸ்கோப். இதில் வந்து நல்லா ஜூம் பண்ணி இதில் நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன பார்ட், ஒரு ஃபங்க்ஷன்ஸும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கான கிளியராக இந்த மதர் போர்டில் இருக்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆமாம். ஸோ மக்களே, ஃபோனோட மதர் போர்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மதர் போர்டு தான் பிரதர் ஒரு ஃபோன்லையும் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு மதர் போர்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் மொபைல் அப்படியே பக்காவாக ஓப்பன் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ இதில் என்ன பார்ட்ஸ் வேணாலும் போயிருந்தாலும் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண கற்றும் கொடுக்குறீங்க? ஆமாம். டெக்னீஷியன்னா அவங்களுக்கு முதல்ல மொபைல் எப்படி ஆன் ஆகுதுங்கிறது தெரியணும், எப்படி ஆஃப் ஆகும், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சாலே ஒரு ஃபோன் டெட்னு வந்தால் அவங்க எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்க தெரிஞ்சிடும். அதை தான் பேசிக் வந்து நம்ம சொல்லி தருவோம் உங்களுக்கு. அது இவங்க மைக்ரோஸ்கோப் மூலியமாக சின்ன சின்ன பார்ட்ஸ் கண்டுபிடிச்சி இந்த சின்ன விஷயத்து மூலியமாக தான் பூட் ஐஃபோன் ஆன் ஆகுது அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு கொடுப்போம். ஓகே, அது ப்ராக்டிக்கலாக இங்கே நடக்கும் அவங்களுக்கு. சரி, இப்போ நீங்கள் கொடுக்குற கோர்ஸில் வந்து நீங்கள் நிறைய செக்மெண்ட்ஸ் சொன்னீங்கல்ல, என்னென்னலாம் கொடுக்குறீங்க? இதில் வந்து ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்ட் கோர்ஸ். ஓகே, ஆண்ட்ராய்ட் சிப் லெவல் ட்ரைனிங், ஐஃபோன் சிப் லெவல் சிப் லெவல். ஓகே, ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும். ஆமாம். ஓகே, அண்ட் லேப்டாப் சிப் லெவல் ட்ரைனிங். லேப்டாப்புக்கும்? ஆமாம். ஓகே, அண்ட் கிளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்பிளே பிரேக். டிஸ்பிளே அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மாற்றுறது. நிறைய பேருக்கு வந்து அந்த டிஸ்பிளே பிரேக் ஆகிற ஒரு இஷ்யூ தான் இருக்கும். அது வந்து டிஸ்பிளே மாற்றுறது இல்லை, கிளாஸ் மட்டும் மாற்றுறது. இப்போ டிஸ்பிளே கிளாஸ் மட்டும் பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் டிஸ்பிளே தான் மாற்றி தராங்க. அந்த கிளாஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி கிளாஸ் மட்டும் மாற்றினாலே மக்களுக்கும் அதனால பலன் இருக்கு. ஓகே, அந்த ட்ரைனிங் வந்து கொஞ்சம் ரிஸ்க் உள்ளது. அதையும் உங்களுக்கு எப்படி சேஃபாக கிளாஸ் கழட்டுறதுன்றதையும் நம்ம சொல்லி தரோம். வெரி குட், வெரி குட். இந்தாங்க பிரதர், உங்களோட மதர் போர்டை நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இவங்க வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க. இவங்க என்ன பார்க்குறாங்கன்றது நமக்கு விஷயம்னா தெரியாது. இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது நமக்கு என்ன விஷயம்னா தெரியாது, நம்ம பார்க்க முடியாது. ஸோ இவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் நான் என் சிஸ்டமில் டிஸ்பிளேவாக காட்டுவேன். என்னோட ஸ்கோப் கீழே கேமரா வச்சு நான் பார்ப்பேன் அவங்க பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கா, சிஸ்டம்லேயே பார்த்துடலாம். இது இவங்க பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி நாங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்போம். நான் என்னோட ஸ்கோப்பில் அதை காட்டுறேன், எப்படி நான் அதை அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது, தப்பாக செய்கிறாங்களா கரெக்டாக செய்கிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். சார், உங்களோட பேர்? என் பேர் வந்து மூர்த்தி. ஓகே, எவ்வளோ பக்கத்தில் தான் வரும். திருவள்ளிக்கேணி. 1 மந்த்தாக கோர்ஸ் நடக்குது. இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் கற்றுட்டு இப்போ ஐஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு முடிச்சிட்டீங்க? முடிச்சுட்டு ஐஃபோன் கற்றுக்கிட்டீங்க. ஐஃபோனுக்கு வந்து லெவலில் இப்போ பாருங்கள். ஓகே, இதான் வந்து மதர் போர்டு. இது ஓகே, ஐசியை வந்து எப்படி ஹீட் பண்ணி எடுக்கணும்ட்டு இப்போ கற்றுட்டு வராது. ஓகே, 20 செகண்டில் எடுத்துடணும், இல்லைன்னா போர்டு வந்து ஹீட் ஆகிடும். அடுத்த 20 செகண்ட்ஸில் இந்த செகண்ட்ஸை வந்து அடுத்த 20 செகண்டில் இந்த ஐசியை ஃபிட் பண்ணிவிட்டு சார் கிட்ட காட்டுனா செக் பண்ணி ஓகே சொல்லுவோம். ஓகே, வெரி குட், வெரி குட். உங்கள் பேர் என்ன ப்ரோ? வசந்த். வசந்த் பிரதர் இருக்கார், ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய். நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே கோர்ஸ் போயிட்டு? நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே கோர்ஸை கற்றுக்கிறேன். ஒர்க் பண்ணிவிட்டு கோர்ஸும் கற்றுக்கிறீங்களா? பாருங்கள், ப்ளேஸ் பண்ணிவிட்டு கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்கள் பேர் பிரதர்? என் பேர் ஷாகுல் அமீத். நீங்கள் எவ்வளோ நாளாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க? நான் 1 மந்தாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. வெரி குட். என் மொபைல் 2-3 ரெடி பண்ணணும் ப்ரோ, உங்ககிட்ட தான். மதர் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்ஸையும் ஜூம்ட் இன்ல நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிரதரோட சிஸ்டமில். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மதர் போர்டை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இல்லை? ஸோ இந்த மதர் போர்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸை நல்லா ஜூம்ட் இன்ல பார்க்க போகிறீங்க. நாங்கள் பிரதர் வைங்க. இங்கே பாருங்கள், லுக் அட் தட். அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக தெரியுது பாருங்கள். இதெல்லாம் என்ன ப்ரோ? ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இல்லை, கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து டைக்ரேஸும்பாங்க. ஓகே, இது கெப்பாசிட்டர்ஸும்பாங்க. ஓகே, ஸோ ஒன்று ஒரு நேம்ஸ் இருக்குது, ஒரு கோட் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு இதோட ஃபங்க்ஷன்ஸும் ஒன்று பிரதர். ஓகேவா, இதுதான் நம்ம சொல்லி தருவோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சின்னதாக சைஸ் வேரியேஷன்ஸில் காம்போனன்ட்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், தெர்மிஸ்டர்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ கிறிஸ்டலைஸ் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எது கிறிஸ்டலைஸ், எது நார்மல், எல்லாமே சொல்லி தருவோம். பவர் ஐசினா என்ன பண்ணும் அது. பாருங்க எவ்வளோ க்ளீனாக தெரியுது பாருங்க. இங்கே ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் இது எல்லாமே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, மதர் போர்ட்னா மோஸ்ட்டாக வந்துட்டு டெட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல, சின்ன விஷயத்துல தான் ஃபால்ட் வரும். ஸோ அது என்ன ஃபால்ட் ஃபைண்டிங் அந்த ஷார்ட் ஃபார்மாக நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இந்த ஜூம் பண்ணி அவங்க கரெக்டாக தெளிவாக டயக்னோஸ் பண்ண தெரிஞ்சாலே ஈஸியாக ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ டெட்டாக தண்ணியில் வாட்டர் லாக் ஆன மொபைலாக இருக்கட்டும், நார்மலாக டெட்டான மொபைலாக இருக்கட்டும், ஈஸியான மெத்தடில் கற்றுப்பாங்க. எந்த மொபைலாக இருந்தாலும் நம்ம லைவுக்கு கொண்டு வந்தோம். கண்டிப்பாக டெட்டன் கொண்டு வந்துட்டாலே நம்ம வந்து ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஷார்ட்டாக
டோட்டலாக சொல்லி கொடுத்துருவேன். எப்படி அந்த ஃபால்ட்டை ஃபைன் பண்ணுறது, எப்படி அந்த டெட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணி திருப்பி மொபைல் லைவ் ஆக்குறதுன்றதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருவேன். வெரி குட் ப்ரோ. ஸோ எவ்வளோ பேர் உங்ககிட்ட இது வரைக்கும் கோர்ஸ் கற்றுக்கிட்டு? என்கிட்ட இது வரைக்கும் 100 மேலே கற்றுருக்காங்க. 100க்கு மேலே கற்றுக்கோங்க. எவ்வளோ பேருக்கு பிளேஸ்மெண்ட்லாம் நடந்திருக்கு? அவங்களே எதுக்காச்சும் இன்வைட் பண்ணாங்களா அவங்கள? இது வரைக்கும் 20 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். மோஸ்ட்டாக வந்து ஃபாரின்லலாம் இப்போ இதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. குவைத் அந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ கேட்குறாங்க. ஆமாம், லேக்ஸில் வந்துட்டு சம்பளம் கொடுக்குறோம். ஆனால் இந்த மாதிரி நல்ல லேக்ஸ்னா எவ்வளோ? 1 lakh, 1.5 மந்த்லி 1 lakhலேருந்து 1.5 lakhs இதில் பண்ணலாம். யார் மெயிலே எனக்கு மென்ஷன் பண்ணது 1 lakh மந்த்லி சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஆமாம், அது வந்து இட்ஸ் லைக் ட்ரீம். ஸ்கோப் நிறைய இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக பார்க்கணும். ஒரு மதர் போர்டுனா நம்ம ப்ராப்பராக பர்ஃபெக்ஷனோட ஒன்று பண்ணும்போது அதான் ப்ரொஃபஷனாலிட்டி. ஸோ அதை நம்ம தெளிவாக கொடுக்கும்போது நமக்கான டிமாண்ட் ஹையாக இருக்கும். நான் அந்த இதை தான் பண்ணி தர போகிறேன் ஒருத்தவங்களுக்கும். ஸோ A to Z நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ கோர்ஸ் வந்து இப்போ டியூரேஷன் எவ்வளோ நாள்? இது வந்து 1 month கோர்ஸ் இருக்குது, 2 months கோர்ஸ் இருக்குது. ஓகே. ஒர்க் போகிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் டைம் கொடுத்தா போதும். ஓகே. இதே தான் எனக்கு இதான் என் ஒர்க்கு. கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணுன்றவங்களுக்கு நான் கொடுக்குற செஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸ் எடுத்து 1 month கோர்ஸ் முடிச்சாதான் அவங்க ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 hours எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்தேன்னா கற்றுக்கிட்டு ஐ கேன் கோ. அதுக்குன்னா 2 months ஆகும். ஆமாம், 4 hours. ஆமாம். ஸோ இவ்வளோ நேரங்கள் ப்ராக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத பிரதர் நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செஞ்சும் காட்ட போறீங்களா? அந்த சால்விங் மிஷின்லாம் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சென்னை மொபைல் அகாடமியோட அந்த பேட்ச் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோனுக்கு இருக்கிறது என்னென்னலாம் இவங்க கவர் பண்றாங்க, சில விஷயங்கள் பிரதர் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக EMMC UFS ரீப்ரோக்ராமிங் என்ன விஷயம்னா இதில் தான் உங்களோட மெமரிஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. இது கரப்ட் ஆகிட்டா மொபைல்ஸ் வந்து ஒரு சில நேரம் ஆன் ஆகாது, இல்லாட்டி லோகோலேயே வந்து நிற்கும். சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கலாம், இல்லை ஹார்ட் டிஸ்க் கம்ப்ளைண்ட்டும் இருக்கலாம். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்னு சொல்லி அண்ட் பேசிக் எலக்ட்ரானிக் அண்ட் SMD காம்போனன்ட்ஸ். ஆக்சுவலாக ஒரு பேசிக் எலக்ட்ரானிக் விஷயம் தெரிஞ்சாதான், அதாவது ஒரு மொபைலோட நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆன் எப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அது டெட் ஆகும்போது ஏன் ஆன் ஆகணுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த சின்ன பேசிக் வந்து நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுப்போம். SMDனா சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். இப்போ வர மதர் போர்டுலாம் கிட்டத்தட்ட 18 layers 16 layers மதர் போர்டு. ஒரு மதர் போர்டு தான் இதாக இருக்கும். 18 layers இந்த சின்ன இதில் இருக்கும். அதுதான் SMD காம்போனன்ட்ஸ். அதோட உள்ள இறங்கி அதுக்குள்ளே இறங்கி சர்வீஸ் பண்ண நம்ம சொல்லி தருவோம். அதில் ஒரு சின்ன லேயருக்குள்ள பேசிக் நாலேஜ் இருக்கு. மதர் போர்டு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் எப்படி நம்ம இது பண்றது, யூனிக் டயக்னோஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒரு சின்ன சின்ன ட்ரிக் சொல்லி தருவேன். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னொன்னும் ஒரு விதமான விஷயங்கள் தான் எல்லாமே. அது பிளாக் க்ளூட் ஐசி ரிமூவிங், ஒயிட் க்ளூட் ஐசி ரிமூவிங்னா அது என்ன? ஆக்சுவலா ஐசியை சுத்தி வந்து க்ளூஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஐசி அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. முதல்ல அந்த க்ளூ ரிமூவ் பண்ணிட்டு என்ன க்ளூ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆமா, இப்போ சிபியூலாம் எடுத்துக்கிட்டா சைட்ல ஃபுல்லா க்ளூஸா இருக்கும். ஆனா சிபியூ நம்ம பர்ஃபெக்ட்டா எடுக்கணும். அது போயிடுச்சுன்னா நம்ம மொபைலே ஆன் பண்ண முடியாம போயிடும். அந்த சைட்ல இருக்க க்ளூஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஐசியை, சிபியூவும் ஒரு ஐசி தான், அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தெளிவா சொல்லி தருவோம். அதான் க்ளூட் ஐசி. CPU ஸ்வாப்பிங் அது என்ன? இன்க்ளூடிங் டுவெல் டெக்கர் CPU. என்னன்னா ஒரு மதர் போர்டு ஆனே ஆகல, நிறைய இடத்துல கொடுத்தோம் ஆனா சுத்தமா ஆன் ஆகல, அது டோட்டலா போயிடுச்சு அப்படின்னாலும் அதுல இருக்கிற சிபியூவை எடுத்து இன்னொரு மதர் போர்டில் வச்சு அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் CPU ஸ்வாப்பிங். டோட்டலா அதுல இருந்து இன்னொருக்கு ஸ்வாப் பண்ணுவோம். ஸோ பேசிக் தான் எப்பவுமே அப்ளை பண்ணணும். எடுத்த உடனே ஐசியில் போய் நிற்கக்கூடாது. ரொம்ப போட்டு யோசிக்காது. சிம்பிள் தான். ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா இது இருந்தால் இதுக்கு வோல்டேஜ் போகுது. மொபைல் சர்வீசிங் பற்றி நிறைய விஷயங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைசல் ப்ரோ சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். சென்னை மொபைல் அகாடமி பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் மொபைல் சர்வீசிங் பற்றி கற்றுக்கணும்னா யூ கேன் வெரி வெல்கம். அண்ட் லேப்டாப்புக்கும் நீங்கள் வந்து சர்வீசிங் கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, எனக்கு ஷாப்பும் இங்கே இருக்குது. எல்லா லெவலான மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க. எல்லா லெவலான சர்வீஸும் பண்ணுறோம். உங்களுக்கு சப்போஸ் மொபைல் சர்வீஸாக இருக்கட்டும், லேப்டாப் சர்வீஸாக இருக்கட்டும், ஐஃபோன், ஆண்ட்ராய்டு எதுவாக இருந்தாலும் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு, வெளியே போய் டிஸ்பிளே மாற்றணும்னு அவசியம் இல்லை. கிளாஸ்
மட்டும் சேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ ஃபுல் கேரண்டி தான், உங்கள் கண்ணு முன்னாடியே எது வந்தாலும் பண்ணி தரோம். ஓகே, உங்களுக்கு ஷாப்பும் இருக்குது, அட் த சேம் டைம் மொபைல் சர்வீஸ் கோர்ஸும் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. கண்ணு முன்னாடியே சர்வீஸ் பண்ணியும் தரோம். அண்ட் மெயின் திங் என்னன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு. எங்கிட்ட கத்துறவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டான சர்டிஃபிகேட்டும் தரும். ஓகே, ஸோ எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு அவங்க சொந்தமாக ஷாப்பே ஓப்பன் பண்ணலாம். அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணி அவங்க லோன் கூட வாங்கலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டான இது. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அவங்க அதை தாண்டி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் கூட கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெரி குட். ஸோ நிறைய விஷயங்கள் பிரதர் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல் டைமில் இன்னுமே நிறைய நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. அவங்க கோட் பண்ண விஷயம் மந்த்லி லேக்ஸில் சம்பாதிக்கலாம் இந்த மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிட்டா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கேட்சியாக இருந்தனால நான் இங்கே வந்தேன். அண்ட் இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Tanchaya. Bye, 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 bye.